ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். குட் மார்னிங். எங்கள் பாப்பா அப்போ தான் ப்ரஷ் பண்ண, அப்போ தான் தூங்கி எந்திரிச்சிருக்கா. 9 மணி ஆயிடுச்சு. ஆண்டி மயில் இப்போ தான் ப்ரஷ் பண்ண போகிறா. ஓகே, நேற்று சொன்ன மாதிரி புது அடுப்பு வாங்கிட்டு வந்தாச்சு. சமையல் இனிமேல் வெளியில் பண்ணலாம், குக்கிங் வீடியோஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் பண்ண போகிறோம். அப்புறமா அடுப்பு மாற்றிக்குவோம். ஃபஸ்ட்டு இப்போ தான் அடுப்பு வச்சுருக்கு. நிஷா இது தீப்பெட்டியெல்லாம் எடுக்க போயிருக்கா. நம்ம சொன்ன மாதிரி இந்த இடம் ஃபுல்லாக இதிலேருந்து இந்த இடமெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. கொஞ்சம் லொக்கேஷன்லாம் நல்லாயிருக்கும்ல. இனிமேல் இந்த இடத்துல எல்லாம் பூச்செடியெல்லாம் வச்சு சுற்றிலும் அதுக்கப்புறமா குக்கிங் பண்ணலாம். பூச்செடி, மரம், செடியெல்லாம் வச்சு அதுக்கப்புறமா நம்ம குக்கிங் வீடியோலாம் போடலாம். இன்றைக்கி முதல்ல மட்டன் வாங்கிட்டு வந்து ஏதாவது நிஷாவை கிராண்டாக செய்ய சொல்லிடுவோமா அம்மாவை? ஸோ இப்போ இந்த குப்பையெல்லாம் இங்கே ஒதுக்கி வச்சு காலையில் கொளுத்தி விட்டேன். அப்படி லைட்டாக புகஞ்சிக்கிட்டு இருக்குது. பச்சையாக இருக்கிறதுனால எரிய மாட்டேங்குது குப்பையெல்லாம். இதெல்லாம் கொளுத்தி விட்டோம்னா அப்புறம் சூப்பராகிடும். தென்னை மரத்தை இழுத்து கட்டியாச்சு. இன்றைக்கி தான் அப்படியே சும்மா அப்படியே இது மாதிரி கிடந்துச்சு. இங்கே பாருங்கள், நம்ம தோப்பில் பொன்வண்டு மரம். இதான் இந்த மரம் தான். உனக்கு தெரியுமில்ல நிஷா, பொன்வண்டு மரம் ஏதுன்னு கரெக்டாக சொல்லு. கொடுக்காப்புள்ளி மரமா? ஆளுவலை பாரு. கொடுக்காப்புள்ளி மரத்தில் பொன்வண்டு வளராது. இந்த மரத்தில் தான் பொன்வண்டு வளரும். இந்த மரம் நிற்கிதுல்ல, இந்த மரம் முக்கால்வாசி சுத்தம் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சோண்டு அவ்வளோதான். சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் ரெடி ஆகிடும். என்னதியா காஞ்ச வரவா எடுத்துகிட்டு வா. இதான் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. நம்ம இந்த நாள் வச்சது நார்த்தம்பழ மரம். யார் பாப்பா வச்சது? தியா தான் வச்சது நார்த்தம்பழ மரம். சரி, ஜக்குன்னு பல்ல விளக்கிட்டு விடியாங்க. டீயை குடிச்சிட்டு வாங்க. நிஷா பற்ற வச்சு தந்தோன்னே சுடு தண்ணியை வச்சு எரிக்க வேண்டியதான். நிஷா மத்தியானம் சமையல் இதிலே பண்ணிடலாம்ல? ரொம்ப கருப்பாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. செடியெல்லாம் பிடுங்கவும் இது வந்து அது என்ன சொல்லுவாங்க, கரிசல் மண்ணுங்கிற மாதிரி. இந்த மண்ணே மண்ணோட கலரே கருப்பு தான். அதெல்லாம் குளத்து மண் இல்லை. இது இந்த மண் நம்ம வீட்டுக்கு முன்னாடி உள்ளது வெள்ளையாக உள்ளதெல்லாம் அதெல்லாம் குளத்து மண். பாருங்கள் என் பிள்ளைக்கு எவ்வளோ அறிவு அப்படின்ட்டு. இங்கனக்குள்ளேயெல்லாம் எச்சு துப்பாமல் நேராக போய் அந்த பாத்ரூம் இதுக்கிட்ட போய் துப்பிட்டு மறுபடியும் நடந்து வரடா. வெரி குட். அப்படி தான் இருக்கணும். வாயில் கை வைக்காத, பல்லு விளக்கு. முதல்ல அடுப்பு பற்ற வைக்கிற, சாமியெல்லாம் கும்பிட்டு பால் காய்ச்சிறது இல்லையா? இப்படி வச்சு குக்கிங் வீடியோலாம் எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். மத்தியானம் எங்கள் வீட்டில் மட்டன் சமையல். எல்லோரும் வந்துடுங்க. என்னவாப்பா தரணீஸ் எங்கன்னு கேட்டிங்கன்னா, தரணீஸ் அவங்க அப்பா எல்லாம் வந்து கணக்கம்பட்டி போயிட்டாங்க இன்னைக்கு பௌர்ணமினால். நேற்று பௌர்ணமியா? இன்னைக்கு. அதனால தான் கணக்கம்பட்டி போயிட்டாங்க. இந்த இடத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ஒரு வாழை மரத்தை அப்படியே நம்ம வெட்டலை, அப்படியே வச்சாச்சு. அது வளரட்டும் அப்படின்னு. வேறு என்ன தியா? மட்டன் இன்னைக்கு காலையில் பரோட்டா, மதியானத்துக்கு மட்டன். ஓகே தியா? என்ன பல் வளர்க்கலையாண்ணா? இப்போ பைப்பை திறந்து விட்டு டக்குன்னு வாயை குப்பிடிச்சு விடியா. ஓடு ஓடு ஓடு. டீ குடிப்போம். இப்போ அடுப்பரிச்சு விடுவோம். காலையில் குளிர் நல்லா பனி போயிருங்க. மணி 9, 9:30 ஆகுது. 9:30 இல்லை, 8:45 இருக்கும். இந்த தேங்காய், அது என்ன சொல்கிறது, தேங்காய் மட்டையெல்லாம் இதையெல்லாம் அடுப்பில் போட்டு எரிச்சிட்டோம்னா இந்த இடமும் நல்லா ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும், சுத்தமாயிரும். சீக்கிரம் பல் விளக்கி விடியா. இப்போ பாருங்கள், தியாவை பைப்பு திறந்து விட்டேன் அவங்க. தியா காய் தோற ஃபுல்லாக எவ்வளோ அழகாக பல் விளக்குது பாருங்க. போதும். கை காலெலாம் கழுவுறா. போதும். மூஞ்ச கழுவு. மூஞ்ச தோட. வெரி குட். வாயு குப்பிளி. கண்ணெல்லாம் தொட. வாயு குப்பிளி. எப்படி வாயு குப்பிளிக்கிறா? ஆடாடா. ஓரளவுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு அடுப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸு, வேறு என்ன செடி வாங்கி வைக்கலாம் சார்? இது ஃபுல்லாக கருவேப்பில்லை. வா, ஒடியாங்க.
அப்பாவுக்கு கொஞ்சம் டீ வச்சுக்கிட்டு நீ டீ குடிச்சிட்டு அப்பா கொஞ்சம் டீ வச்சு எடுத்துகிட்டு வரியா? என்ன டீ வைக்க தெரியாதா? ஆ அடேங்க, அப்புறம் பல்லு விளக்கிட்டு ப்ரெஷ்ஷை மறுபடியும் வாயில் வைக்கலாமா? பாசியை காமிச்சிரு. நேற்று வாங்கினிய? நேற்று தியாவுக்கு தாங்க வாங்கினது. நல்லா இருக்கான்னு கமெண்டில் சொல்லிடுங்க. புகையை விடாமல் ஏறி சார் வெறியில் உட்காந்துருக்கா. காலையில் சுடு தண்ணி வைக்க விட்டானுங்க. கேஸு ஃபுல்லாக மெட்ராஸ் போயிடுச்சான். சிலிண்டர் கிடைக்கல எங்களுக்கு. மழை பாதிப்புக்கு போயிடுச்சு சிலிண்டர் எல்லாமே. அதனால் நாங்கள் சிலிண்டர் புக் பண்ணோம், எதுவுமே இல்லை. அதனால் விரவுக்கு மாறியாச்சு. என்ன பாப்பா? இப்போ இந்த பக்கத்துலேயே இன்னொரு அடுப்பு வைக்கணும். 2 அடுப்பு. நாங்கள் இதுக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி வச்சுருந்தோம். வீட்டுக்கு முன்னாடி அடுப்பு வைக்கக்கூடாது, வீட்டுக்கு பின்னாடி தான் வைக்கணுன்ட்டாங்க. அதனால் வீட்டுக்கு பின்னாடி கொண்டு வந்தாச்சு. என்ன சரிச்சு விடவா? தியாமா அந்த பேப்பர் எடுத்துகிட்டு வாம்மா. அதை வச்சிரு உனக்கு எரிக்க தெரியாது. உடி இப்போ பேப்பர் எடுத்து விடியாதியா? இப்போ அந்த அது மேலே பேப்பர் இருக்குது பாரு. அது மேலே அந்த வரன்றதுக்கு மேலே பக்கத்தில் நியூஸ் பேப்பர் இருக்குது பாரு. எடுத்துட்டியா? வெரி குட். அதான் அதே மாதிரி 2 கல் அடுக்கி அந்த 2 கல் இருக்கா, இந்த 2 கல்லையும் அடுக்கி இந்த விரவெல்லாம் வந்து இந்த எல்லாமே எரிக்கிற விரவு எல்லாத்தையும் ஒரு பக்கமாக அடுக்கி வைக்கணும். முன்னாடி அது மாதிரி தான் அடுக்கி வச்சுருந்தோம். அப்புறம் நம்ம பாத்ரூம் கட்டுறதுக்காக கல்லெல்லாம் எடுத்தாச்சு, ஹாலோ பிளாக் எல்லாம். அதனால் அப்படியே நம்ம விட்டாச்சு. எங்கே ஓடுற? பேப்பர் நீ தான் வச்சதா? சரி போட்டிருக்கியா? வெரி குட். சுருட்டி வைக்கக்கூடாது. சுருட்டி வச்சேன்னா எரியாது. அங்கே பாரு போட்டு சுருட்டாமல் வைக்கணும். அப்படி வைக்கணும். எடுத்துக்கிட்டு வரையில 2 தான் எடுத்துக்கிட்டு வா. 2 3 தான். ஒன்றா எடுத்து வரக்கூடாது. அப்படி இன்னும் 2 எடுத்துக்கிட்டு வா. அப்படியே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வா. சுடு தண்ணி வச்சு குளிச்சுட்டு அப்புறமா நெக்ஸ்ட் ஒர்க்கை பார்க்க வேண்டியதான். ஓகே நிஷா, வேறு எதுவும் சொல்ல விருப்பப்படுறியா? என்னது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மத்தியானம் நம்ம சமையல் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிளான் என்ன? 3 1 2 தெரியுமா? யார் சொல்லி கொடுத்தா? தாரணி சித்தியாவுக்கெல்லாம் அரையாண்டு லீவ் விட்டாச்சு. இன்னும் ஒரு 10 நாளைக்கு விடுமுறை தான். பஸ் வந்துருச்சு. இப்போ பாப்பா பஸ் வந்துருச்சு. என்ன பஸ்ஸு? SJ. என்ன நியூ இயருக்கு? நெக்ஸ்ட் டே என்ன? ஜனவரி 2ஆம் தேதியா? அன்னைக்கும் போக மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் எரிச்சு விட்றேன். நிஷாவுக்கு வேலை இருக்காங்க, தண்ணி பிடிக்கிற வேலை, பைப்பில் தண்ணி வருது. ஓகே பாய் சொல்லிடுறேன். நிஷா பாய் சொல்லு. அவள் ஷாலு போடலான்னு இங்கிட்டு திரும்ப மாட்டேங்கிறா. ஓகே பாய்.